அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன். இப்போ இது 18வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 17 வீடியோ. எல்லா வீடியோவுக்கும் நம்பர் கொடுத்து போட்டிருக்கேன். வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2 இது மாதிரி. முதல் இயல் ஆரம்பித்து 3 இயல் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஒவ்வொரு பார்ட்டாக செய்யுள் தனியாக, உரைநடை தனியாக, விரிவானம் தனியாக, மொழிப்பயிற்சி, இலக்கணம்னு தனித்தனியாக போட்டிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு பகுதி படித்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொடர்ச்சியாக 1லேருந்து 17 வீடியோ போட்டாச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதில் எது வரைக்கும் போட்டுக்கிறோமோ அது வரைக்கும் 3 இயல் இப்போ கம்ப்ளீட்டாக அதில் முடிச்சிருக்கோம். பார்க்காதவங்க எல்லா வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவையும் காட்டும். அது மாதிரி பார்த்துருங்க எல்லோரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4வது இயல் இயல் 4 அறிவியல் தொழில்நுட்பம், உரைநடை உலகம், செயற்கை நுண்ணறிவு. உரைநடை உலகத்தில் முதல்ல நமக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றி தான் இருக்குது. அதுதான் இப்போது. உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றல். அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பம் துணை செய்கிறது. இதில் நான் இந்த செயற்கை நுண்ணறிவு எதில் பயன்படுதுன்னு புக்கில் என்னென்ன தலைப்பில் கொடுத்துக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி வினாவிடை. எப்பவுமே திடீர்னு வினாவிடை கொடுத்தா அது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல்ல ஒரு முறை எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு பின்னாடி அதுலேருந்து கேள்வி கேட்கும்போது ஈஸியாக இருக்கும். வெறுமனே கொஸ்டின் ஆன்சர்னால் படித்த மாதிரி இருக்கும், அப்போ புரிகிற மாதிரி ஈஸியாக கூட இருக்கும், அப்புறமா மறந்துடும். ஆனால் இப்படி இங்கே ஒரு முறை சொல்லிவிட்டு இன்னொரு முறை கொஸ்டின் ஆன்சர்னும்போது அது 2வது முறை நம்ம கேட்குறதுனால நல்லா மனசில் பதிஞ்சிடும். அதனால் என்னென்ன சொல்ல போகிறேன்றது கவனமாக கேட்டுக்குங்க. அப்புறமா கேள்வி கேட்கும்போது உங்களுக்காக ஞாபகத்துக்கு வந்துடும். முதல்ல மின்னணு புரட்சின்ற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்குன்னா, 1980களில் ஒவ்வொருவருமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் அப்புறம் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு, அதாவது டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்கு காரணமாக இருந்தது. அவற்றுள் இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எதுன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது கொடுத்துக்கிறாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1980களில் தனிநபர் கணினிகளின் வளர்ச்சி, அதாவது பர்சனல் கம்ப்யூட்டரும் இணைய பயன்பாட்டின் பிறப்பு. இதுவும் அதாவது மின்னணு புரட்சி. இன்றைய மின்னணு புரட்சிக்கு அது 2ம் காரணமாக இருந்துச்சாம். எதுனா தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் தான் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாக இருந்துச்சு, டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து, அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. அப்படி திருப்புறதுக்கு என்ன காரணம்னா அதனுள் பொதிந்திருக்கும் செயற்கை நுண்ணறிவு தான். ஒரு மூலையில் இருக்கும் அந்த கருவி கருவியில் இருக்கிறது ஒரு மூலையில், அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் அந்த கண்காணிப்பு அறிவு அசைவு எந்த பக்கம் நிகழுதோ அந்த பக்கம் தன் பார்வையை திருப்பி பார்த்துக்கும். அதுக்கு எது காரணமாக இருக்குதுன்னா செயற்கை நுண்ணறிவு தான். அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் உள்ள வழிகாட்டி வரைபடம் காட்டுகிறது. இதற்கு காரணமாக இருப்பதும் செயற்கை நுண்ணறிவு தான். நம்ம மேப் போட்டு போகிறோம் இல்லையா, அப்போது ஒரு பக்கம் நெரிசலாக இருந்தால் இந்த வழியை மாற்றி போங்கன்னு அதுவே நமக்கு அட்வைஸ் பண்ணும். அதுவும் அதில் இருக்கிறது செயற்கை நுண்ணறிவு தான் அதை நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், நமது திறன்பேசியோ அதாவது செல்ஃபோன் கணினியோ நாம் சொல்ல தன் அகண்ட தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால்நொடிக்கும் குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் காண்பிக்கிறது. அங்கு இணைந்திருப்பது செயற்கை நுண்ணறிவு தான். நம்ம செல்ஃபோனில் டக்குன்னு ஏதோ ஒன்று வேணும்னா போட்டு தேடி பார்க்குறோமா, உடனே நமக்கு திரையில் காண்பிக்குதா, அதுக்கு எது பயன்படுதுன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான். செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலியான விளையாட்டு விளையாடுகிறது, கண் மருத்துவத்தில் பயன்படுது, சமைக்குது, சில புள்ளிகளை வைத்து படம் வரையுது. இதெல்லாம் கூட இந்த செயற்கை நுண்ணறிவு செய்யுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதழியல்னால் இந்த பத்திரிகை உலகத்தில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. அவற்றிலே விந்தையான ஒன்று என்னென்னா இயல்பான மொழி நடையை உருவாக்குதல். இதழியலில் செயற்கை நுண்ணறிவு நிறைய மாறுதல்களை செஞ்சுருக்குது. அதுலேயே விந்தையாக ஆச்சரியமாக இருக்கிற ஒன்று என்னென்னா இயல்பான மொழி நடையை அது உருவாக்குதான், நேச்சுரல் லாங்குவேஜ் உருவாக்குது. அதில் இருக்கிற மென்பொருள் அதுக்கு பேர் என்னென்னா
வேர்டு ஸ்மித்து, ஞாபகம் வச்சுங்க, வேர்டு ஸ்மித்து, எழுத்தாளின்னு சொல்லலாம். அதுக்கு தமிழில் எழுத்தாளி, அதுக்கு பேர் வச்சுக்கிறது வந்து வேர்டு ஸ்மித்து என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தகவல்களை கொடுத்தால் போதும், வேர்டு ஸ்மித்து அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். அந்த வேர்டு ஸ்மித்தில் நமக்கு என்னென்ன தகவல்னு அதில் ஃபீட் பண்ணால் போதும், அதுவே அழகாக கட்டுரையை உருவாக்கி நம்ம கையில் கொடுத்துரும். அடுத்து பார்த்திங்கன்னா, இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி பெரும்பாலான ஆளற்ற பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வருகிறது. ஆள் இல்லாத பொருள் அங்காடி கடைகளில் பயன்படுறதும் இந்த செயற்கை நுண்ணறிவு தான். அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது. இவ்வுலகை இதுவரையில் மென்பொருள் ஆண்டு கொண்டிருக்கிறது, இனிமேலும் ஆளப்போகிறது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேர தொடங்கியிருக்கிறது. இது தொடங்கிவிட்டது இந்த செயற்கை நுண்ணறிவு. சமூக ஊடகங்களில் நாம் பார்க்கிற ஒவ்வொன்றும் தேடுபொருள்களில் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிக்கும் விடைகள் தான். அது செயற்கை நுண்ணறிவு தான் நமக்கு தேடுபொருளில் தேடும்போது கொடுக்குற ஆன்சரெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தான் கொடுக்குதாங்க. அதுக்கடுத்து தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவுன்றது என்னென்னா, ஒரு மென்பொருள் அல்லது கணினியின் செயல்திட்ட வரைவு. தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவுன்றது ஒரு மென்பொருள்னு வச்சுக்கலாம், அல்லது கணினி செயல்திட்ட வரைவு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எனலாம். அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது. எப்படி கற்றுக்கொன்னா, இந்த அறிவை கொண்டு புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதர்களைப் போல தானே முடிவு எடுக்கும் திறனுடையது. இந்த செயற்கை நுண்ணறிவை வச்சு மனிதர்கள் மாதிரியே புதிய புதிய சூழ்நிலைகளில் கூட தானே முடிவெடுக்கும் திறனுடையது. அது எப்படி கற்றுக்கும், எதை வச்சு அது கண்டுபிடிக்கும்னா, அது ஒளிப்படங்கள், எழுத்துக்கள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும். தானாகவே கற்றுக்கும். இதெல்லாம் வச்சு இயல்புடைய மென்பொருள்களை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைத்துள்ளனர். அதாவது இதெல்லாம் வச்சு தானே கற்றுக்கிற இயல்புடைய மென்பொருள்களை ஆராய்ச்சியாளர்கள் வடிவமைக்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. அதுக்கப்புறம் செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் சிறப்பு. மனிதனால் முடியாத செயல்களையும் முடியும் செயல்களையும் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது இந்த செயற்கை நுண்ணறிவு. இது மெய்நிகர் உதவியாளர் என்ற தலைப்பில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, திறன்பேசியில் இயங்கும் உதவும் மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதர்களைப் போல நம்முடன் உரையாடி உதவிகள் செய்கிறது. இவை நாம் சொல்பவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கும், நாம் திறக்க கட்டளையிடும் செயலியை திறக்கும், நாம் கேட்பதை உலாவியில் அதாவது ப்ரௌசரில் தேடும், நாம் விரும்பும் கவிதையை தேடித்தரும், எந்த கடையில் எது விற்கும் என்பதை சொல்லும், படிப்பதற்குரிய நூல்களை தேடித்தரும், நாம் எடுத்த ஒளிப்படங்கள் பற்றி கருத்துரைக்கும், எதிர்காலத்தில் டாக்டர் திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல், டெரிஃப்ளின் ஊசி போட்டு விடட்டுமா என்று கேட்கும். அப்போ மூச்சு திணறலுக்கு டெரிஃப்ளின் ஊசி போடுறாங்கன்றதை நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு எப்படி பயன்படுதுன்னா, இந்த கடவுச்சொல் கைரேகை இல்லாமலேயே உரிமையாளர் முகத்தை அடையாளம் கண்டு திறன்பேசியில் திறக்கும். முன்னெல்லாம் கடவுச்சொல் கைரேகை தான் இருந்தது, அது பழமை ஆயிடுச்சு. இப்போ புதுசாக என்னன்னா முகத்தை பார்த்தே அடையாளம் கண்டுபிடிக்கிற திறன்பேசி வந்துச்சு. அதுவும் இன்றைய தொழில்நுட்பம் தான், அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் தான் அது. அதுக்கடுத்து காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில், அதாவது வீடியோ எடிட்டிங், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுது. இதுதான் செயற்கை நுண்ணறிவு. இப்போ ஏஐன்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதுதான் பயன்படுது இதில் எல்லாமே. அடுத்து பாருங்கள், வாடிக்கையாளர் சேவை இந்த தலைப்பில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா என்ற உரையாடு மென்பொருளை உருவாக்கியுள்ளது. இலான்றது என்னென்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட்டு, அதுதான் சுருக்கமாக இலான்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். பாருங்கள், அவங்களே உரையாடினா எத்தனை பேர்கிட்ட உரையாட முடியும். இது வந்து 10,000 வாடிக்கையாளர்களுடன் ஒரு வினாடியில் உரையாடிடுது. வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் சேவைகளை அது இணையம் மூலம் அளிக்கிறது. அவங்களுக்கு என்ன சேவைகள் செய்யணுமோ அதை இணையம் மூலமே இது செஞ்சு முடிச்சிடுது.
அடுத்து பார்க்கலாம். பாருங்க, ஏன் செயற்கை அறிவு முதன்மையானதுன்ற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். உலகில் உள்ள பெரும்பான்மையான நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பத்தை உருவாக்குதல், பயன்படுத்துதல், விற்பனை செய்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன. செயற்கை நுண்ணறிவு மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாரின் தேவையும் கூடியுள்ளது. தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகியுள்ளது. போட்டி நிறைந்த இவ்வுலகத்தில் செயற்கை நுண்ணறிவில் யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும். இப்போ வணிக வாகனம் யாருக்கு வசப்படும்னா, போட்டி நிறைந்த உலகத்தில் செயற்கை நுண்ணறிவு யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் வணிக வாகனம் வசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் தரவு அறிவியலார் தேவைப்படுதான் அதிகமாக செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி அடைஞ்சதுனால அதை பற்றிய தரவு அறிவியலார் டேட்டா சயின்டிஸ்ட்டு தேவைப்படுது. அப்புறம் பெரும்பான்மையான நிறுவனங்களில் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி பயன்படுத்தி வைக்கிறாங்க. அதை பற்றிய அறிவிப்பு நமக்கு தேவைப்படுது. அதுக்கடுத்து எதிர்காலத்தில் அப்படின்ற தலைப்பில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த செயற்கை நுண்ணறிவை வச்சு அப்படின்னா, என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றம் ஏற்படும். எதிர்காலத்தில் ரோபோவிடம் குழந்தையை விட்டுட்டு அலுவலகம் செல்லும் பெற்றோர்கள் இருக்க போகிறாங்க. வயதானவர்களுக்கு உற்ற தோழனாய் உதவிகள் செய்யும் ரோபோக்களும் வரப்போகுது. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை எளிதாக செய்து முடிக்கும் ரோபோக்கள் வரப்போகுது. விடுதி, வங்கி, அலுவலகம் ஆகியவற்றில் தற்போது அளிக்கும் சேவைகள் எல்லாமே செயற்கை நுண்ணறிவு கொடுக்க போகுது. நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு, தண்ணீர் கொண்டு வந்து தர்றது, உடன் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுறது, நாம் பயணிக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு இயக்கிறது, இது எல்லாமே எதிர்காலத்தில் நடக்க போகுது. அப்படி இயக்கும்போது என்ன ஆகும்னா, விபத்துகள் குறையும், போக்குவரத்து நெரிசல் இருக்காது, பயண நேரமும் குறையும், எரிபொருளும் மிச்சாகும். இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஊர்திகளை இயக்கிறதுனால இவ்வளோ நன்மை வரும். விபத்துகள் குறையும், போக்குவரத்து நெரிசல் இருக்காது, பயண நேரம் குறையும், எரிபொருள் மிச்சமாகும். இதெல்லாம் ஒரு பாடமாக படிக்காமல் அப்படியே யோசிச்சு பாருங்கள். அப்படின்னு தான் ஆமாம், விபத்துக்கள் குறையும், அது ஏஐ கரெக்டாக அதை கையாண்டுடும், போக்குவரத்து நெரிசலும் இருக்காது, பயண நேரம் குறையும், அப்புறம் எரிபொருளும் சேமிப்பாகும். இதெல்லாம் இந்த செயற்கை நுண்ணறிவு ஊர்திகளை இயக்கும்போது இது மாதிரி நடக்கும். அடுத்து பார்க்கலாம். பயணிக்கும் ஊர்திகள் செயற்கை நுண்ணறிவு வந்தால் எப்படியெல்லாம் நல்லதாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து பாருங்கள், வேறு என்னென்ன செய்யும்னு கொடுத்துக்கிறாங்க. கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடை போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டியிட்டாலும் வியப்பதற்கில்லை. மனிதன் உருவாக்கின ஒரு செயற்கை நுண்ணறிவு மனிதன் கூடவே போட்டி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள் இந்த தலைப்பில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, வாழ்க்கையையும் வணிகத்தையும் வளப்படுத்துவது இந்த செயற்கை நுண்ணறிவு. பழைய வேலைவாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் அடையும். மனித இனத்தை தீங்குகளிலிருந்து காப்பாற்றவும், உடல் நலத்தை பேணவும், கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும், மருத்துவ முறைகளை பட்டறிவு மிக்க மருத்துவரை போல பரிந்துரை செய்யவும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. இதெல்லாம் செய்யறதுக்கு செயற்கை நுண்ணறிவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி நடந்து வருது. அதனால் இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கலாம். அடுத்து கல்வி அறிவுன்றது என்னென்னா, இப்போது கல்வி அறிவுடன் மின்னணு கல்வியையும் டிஜிட்டல் லிட்ரஸி மின்னணு சந்தைப்படுத்துதலையும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அறிந்திருப்பது வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவுகிறது. இப்போ கல்வி அறிவு மட்டும் இருந்தால் போதாது. இப்போ என்ன வேணும்னா, மின்னணு கல்வி அறிவும் வேணும், மின்னணு சந்தைப்படுத்துதலும் வேணும், மார்க்கெட்டிங்கும் தெரியணும். அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய உதவுது இந்த செயற்கை நுண்ணறிவு. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றி அறியும் 4வது தொழில் புரட்சியில் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துவது நம்மை வளப்படுத்த உதவும். இப்போ எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவும் 4வது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பமும் நமக்கு தெரியுது. அதான் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த உதவும். பாருங்கள், அடுத்து ஆனாலும் முன்னேற்றமே என்ற தலைப்பில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, மனிதன் கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஆனாலும் முன்னேற்றமே என்ற தலைப்பில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, மனிதன் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் நன்மை தீமை என 2 பக்கங்களும் இருந்து வருகிறது. எல்லாமே
எல்லா கண்டுபிடிப்புலையுமே 2 பக்கமும் இருக்குது, நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. அதற்கேற்ப மனிதர்கள் தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க மனிதர்கள். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஒவ்வொரு துறையிலும் அளவிடற்கரிய முன்னேற்றத்தை தரும். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு வந்து ஒவ்வொரு துறையிலும் அளவிட முடியாத அளவுக்கு நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், பாடத்தில் கருத்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து தெரியுமான்ற பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. வாட்சன் ஞாபகம் வச்சுங்க. 2 கோடி தரவுகளை அலசி ஆராய்ஞ்சு நோயாளி ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பதை கண்டுபிடிச்சது. அடுத்து, சீனாவின் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் எந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளார்கள். அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்கின்றன. சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கின்றன. இந்த எந்திர மனிதன், இதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு கொண்ட எந்திர மனிதன்கள். அது வந்து சீன மொழியை கூட புரிஞ்சுன்னு வட்டார வழக்குகளை அது கூட பதிலளிக்குதான். அது ஒரு தெரியுமா. அதுக்கடுத்து இன்னொரு தெரியுமா 79வது பக்கம் இருக்குது புக்கில். 2 பக்கத்தில் 2 கொடுத்து வச்சுக்கிறாங்க. அது 77, இது 79வது பக்கம். இன்னொன்று தெரியுமா பெப்பர்ன்ற தலைப்பில். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய எந்திர மனிதனுடைய பேர் தான் பெப்பர். சாஃப்ட் வங்கி ஜப்பானில் உருவாக்கின எந்திர மனிதன் பேர் பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. உலக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு ரோபோ இது. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்பதற்கு என்ற 3 வகை ரோபோக்கள் கிடைக்குது. அதாவது வீட்டுக்கு பணியாளராகவும், வணிகத்துக்கும் படிப்பு விடுதலெல்லாம் வரவேற்பாளராக இருக்கும். இது மாதிரி வணிகத்தில் விற்பனை செய்கிறதுக்கு இது மாதிரியெல்லாம் பயன்படும். அந்தந்த இடத்துக்கு தேவையான மாதிரி இது மாதிரி 3 வகையான ரோபோக்கள். இவை மனிதனின் முகபாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுதான். பெப்பரை வரவேற்பாளராகவும், அதான் சொன்னேன் இல்லையா, பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறாங்க. அந்த 3 வகையான பெப்பரை இது மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. வரவேற்பாளராக, பணியாளராக, விற்பனையாளராக வணிக நிறுவனங்களில் இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்களாம். அடுத்து பார்த்திங்கன்னா, எத்திசையும் புகழ் மணக்க. இது உங்கள் புக்கில் வந்து 81வது பக்கம் கொடுத்துருக்காங்க, 10th தமிழ் புக்கில். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு. இந்த எத்திசையும் புகழ் மணக்கிலேயே வெளிநாட்டில் வந்து தமிழர்களுடைய பெருமை என்னென்ன இருக்குதுன்றதை பற்றி தான் கொடுத்துன்னு வராங்க. ஒவ்வொரு இயல்லையும் ஒரு எத்திசையும் புகழ் மணக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீன நாட்டில் காண்டன் நகர், இதெல்லாம் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க புக்கில், அதை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். நகருக்கு 500 கல் வடக்கே சுவன்சவ். இந்த காண்டன் நகருக்கு 500 கல்லுக்கு வடக்கில் சுவன்சவ்னு என்னும் துறைமுகம் உள்ளது. பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கியது. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்த நகருக்கு, அதாவது இந்த துறைமுக நகர் சுவன்சவ்ன்ற துறைமுக நகருக்கு அடிக்கடி வணிகத்துக்காக போய் வந்தாங்க. அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோயில் கட்டப்பட்டுள்ளது. இந்த தமிழருக்காகவே சீனாவில் அந்த இடத்துல சிவன் கோயில் கட்டிக்கிறாங்க, அந்த சுவன்சவ் நகரத்தில். அது சீன பேரரசரான குப்லாய்கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது. குப்லாய்கான், அது யாருடைய ஆணையின் கீழ் கட்டப்பட்டதுன்னா, சீன பேரரசர் குப்லாய்கான் அவருடைய ஆணையின் கீழ் கட்டப்பட்டதுன்றத தமிழ் கல்வெட்டு, அக்கோயிலில் தமிழ் கல்வெட்டில் குறித்து வச்சுருக்குறாங்க. அதுதான் முக்கியம். அது வந்து யார் ஆணையின் கீழே அந்த கோயில் கட்டினாங்கன்றத தமிழ் கல்வெட்டில் குறித்து வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் இக்கோயிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இந்த இன்றும் அந்த கோயில் இருக்குதான். தமிழ் கல்வெட்டு இன்றும் இந்த கோயிலில் இருக்குது. அங்கே வந்து சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுதான் அந்த எத்திசையும் புகழ் மணக்கில் உங்களுக்கு கொடுத்துக்கிற செய்தி. அடுத்து பார்த்திங்கன்னா வினாவிடை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. வினாவிடைக்கு வந்துட்டோம். இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. 2வது கேள்வி, தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு. அடுத்து 3வது கேள்வி, இன்றைய முன்னணி பரீட்சைக்கு காரணமானவை தனிநபர் கணினியின் வளர்ச்சி, இணைய பயன்பாட்டின் பிறப்பு. அடுத்த கேள்வி 4வது கேள்வி, தனிநபர் கணினியின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் எந்த காலத்தில் ஏற்பட்டன? 1980களில்.
அறையின் மூலையில், அடுத்த கேள்வி 5வது கேள்வி, அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. அதனுள் பொதிந்திருப்பது செயற்கை நுண்ணறிவு. அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இது சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் உள்ள வழி வரைபடம் காட்டுவதற்கு காரணமானது செயற்கை நுண்ணறிவு. அடுத்த 7வது கொஸ்டின், நமது திறன்பேசி அல்லது கணினி நாம் சொல்ல சொல்ல தன் அகண்ட தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு திரையில் காண்பிக்க உதவுவது செயற்கை நுண்ணறிவு தான். இதழியலில் செயற்கை நுண்ணறிவு செய்யும் விந்தையான ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குவது. இயல்பான மொழிநடையை, அடுத்த கேள்வி, இயல்பான மொழிநடையை உருவாக்கும் மென்பொருளின் பெயர் என்ன? வேர்டு ஸ்மித், எழுத்தாளி தமிழில். தகவல்களை கொடுத்தால் அழகான கட்டுரையை நொடியில் உருவாக்குவது வேர்டு ஸ்மித். ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளில் பயன்படுவது செயற்கை நுண்ணறிவு. அடுத்த செயற்கை நுண்ணறிவு நம்மிடம் வந்து சேரும் மூலம் சமூக ஊடகங்கள், மின்னணு சந்தை. தேடுபொறிகளில் விடைகளை தீர்மானிப்பது செயற்கை நுண்ணறிவு. தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவு என்பது மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு. புதிய சூழ்நிலைகளை மனிதர்களைப் போலவே முடிவெடுக்கும் திறனுடையது செயற்கை நுண்ணறிவு. பெரும்பாலான கேள்விகளுக்கு இதில் செயற்கை நுண்ணறிவுன்னு வரும். அப்படியே கேள்வி மாற்றி கேட்கலாம். அதனால எது எதுன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படியும் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை வச்சு இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்ம எழுதிடலாம். அதுக்காக தான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது கேள்வி கொடுத்துட்ருக்கேன். ஒளிப்படங்கள், எழுத்துகள், காணொளிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் மென்பொருள் செயற்கை நுண்ணறிவு. அதை வச்சு இதே தானாகவே கற்றுக்கும். செயற்கை நுண்ணறிவு பொதிந்த கருவிகளின் சிறப்பு என்னென்னா, பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். அதால் மனிதர்கள் மாதிரி புரிந்துக்கவும் புரிஞ்சுக்கும். திறன்பேசியில் கண்ணுக்கு புலப்படாத மனிதனைப் போல் நம்முன் உரையாடி நம் தேவைகளை நிறைவேற்றும் மெய்நிகர் உதவியாளர் போல் செயல்படுவது உதவும் மென்பொருள். அதாவது செயற்கை நுண்ணறிவு பொதிந்த உதவும் மென்பொருள். அடுத்த கேள்வி 9வது கொஸ்டின், ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவின் இன்றைய தொழில்நுட்பம் முகத்தை அடையாளம் கண்டு திறன்பேசியில் திறப்பது, காணொளிகளை தொகுப்பது, அதாவது வீடியோ எடிட்டிங். பாரத ஸ்டேட் வங்கி பயன்படுத்தும் உரையாடும் மென்பொருள் இலா, எலக்ட்ரிக் லைவ் அசிஸ்டண்ட். இலா ஒரு வினாடிக்கு எத்தனை வாடிக்கையாளர்களுடன் உரையாடும்? 10,000 வாடிக்கையாளர்கள். எதிர்காலத்தில் நம்மை வளப்படுத்த உதவப் போவது செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவு. 4வது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது. ஆப்ஷனில் எது கொடுக்குறாங்களோ அது எழுதுங்க. நான் 2 கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது 1 கொடுப்பாங்களோ 2 கொடுப்பாங்களோ தெரியாத ஆப்ஷன் அப்படி வந்துச்சுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா நம்ம அது எழுதிடலாம். 2016இல் IBM நிறுவனம் கண்டுபிடித்த செயற்கை நுண்ணறிவு கருவியின் பெயர் வாட்சன். 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது வாட்சன். ஆண்டு 2016. 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மனிதனை பணிக்கு அமர்த்தியுள்ள நாடு சீனா. 26வது கொஸ்டின், சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளை புரிந்து கொண்டு பதிலளிக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவி இயந்திர மனிதன். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர், அது பேர். உலக அளவில் விற்பனையாகும் ரோபோ பெப்பர். உலக அளவில் நிறைய விற்பனை ஆகிறது பெப்பர். பெப்பர் பயன்படுத்தப்படும் துறைகள் வீட்டுக்கு, வணிகத்திற்கு, படிப்புக்கு என 3 வகையிலையும் இந்த பெப்பர் பயன்படுது. மனிதனின் முகபாவங்களிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது பெப்பர். சீன நாட்டில் காண்டன் நகருக்கு வடக்கே உள்ள துறைமுகத்தின் பெயர் சூவன்சௌ. தமிழ் வணிகர்கள் சூவன்சௌ துறைமுகத்திற்கு அடிக்கடி சென்றதால் அங்கு கட்டப்பட்ட கோயில் சிவன் கோயில். சீனாவில் சிவன் கோயில் யாருடைய ஆட்சியின் கீழ் கட்டப்பட்டது என்று தமிழ் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. சீன பேரரசான குப்லாய் கான். இக்கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் சோழர் கால சிற்பங்கள். இக்கோயில் கல்வெட்டுகள் எந்த மொழியில் உள்ளன? தமிழ் கல்வெட்டுகள். அதில் தான் இந்த சீன பேரரசர் குப்லாய் கான் இந்த கோயிலை கட்டினாருன்ற விஷயமே அந்த கல்வெட்டில் தான் குறிப்பிட்டிருக்காங்க.
அவ்வளோதான், கேள்வி பதில் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு வந்து அடுத்தது பார்க்கலாம், செய்யுள் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.